வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2024 எலிமினேஷன் சேம்பர்ல இந்த மேட்ச்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி WWE ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஆனா, இந்த மேட்ச்ல ஒரு சில பிரச்சனையினால நம்மளுடைய WWE அந்த மேட்ச டோட்டலா மாத்திட்டாங்களாம். அது என்னென்ன மேட்ச நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பர நம்மளுடைய சிஎம் பங்க் தான் இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச வின் பண்றதாம். வின் பண்ணி ரெசல்மேனியா 40ல நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட மோத வேண்டியதுதான். ஆனா நம்மளுடைய சிஎம் பங்க்குக்கு இன்ஜுரி ஆனதுனால இந்த மேட்ச நம்மளுடைய WWE டோட்டலா மாத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் எலிமினேஷன் சேம்பர்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச வைக்கலாம் அப்படிங்கிற மாரி WWE கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். அதாவது மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்மளுடைய கோடிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணியிருப்பாரு. அதாவது நம்மளுடைய சோலோ சிக்காவோட உதவியால நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாரு. அதோட ரீமேட்சா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்மளுடைய கோடிக்கும் எலிமினேஷன் சேம்பர்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இந்த மேட்ச் லாஸ்ட் நிமிஷத்துல சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து இந்த வருஷத்தோட அதாவது 2024 மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் அவங்க தான் வின் பண்ணுறதா இருந்துச்சு. இதை நம்மளுடைய WWE எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் நம்மளோட பெக்கி லிஞ்ச் தான் இந்த மேட்சை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு நம்மளோட பீப்புள் ஸ்டாரான ராக் தான் வர வேண்டியதான். ராக்கு கடைசி நேரத்தில் வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு நம்மளுடைய செத் ரோலின்ஸும் நம்மளுடைய கோடியும் வச்சு நம்மளுடைய WWE மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு நடக்கும். அதாவது எலிமினேஷன் சேம்பர் நடக்கும். அதாவது நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து ஆஸ்திரேலியன் ரெஸ்லரா இல்ல. அதனால அவரோட சொந்த நாட்டில் நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு ஒரு மேட்ச் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். அதாவது நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்ட் ஆக போகுது. அதாவது 24 மார்ச் 24 ப்ரெக்னென்ட் தேதியை டாக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நேரத்தில் நான் இருக்கணும் அப்படிங்கிறனால நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொன்னார்னா, சரி நீ உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்க அப்படிங்கிறனால இந்த மேட்சை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் லாஸ்ட் நிமிஷத்தில் இந்த மேட்சை ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சேஞ்ச் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை அதாவது எலிமினேஷன் சேம்பரில் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ ஒரு செக்ஸுவலி ஒரு இஷ்யூஸ்னால நம்மளுடைய பிராக் லெஸ்னர் WWE வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த மேட்சும் நம்மளுடைய WWE இந்த மேட்சும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரியா ரிப்ளே விசஸ் நயா ஜாக்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த ஒரு பிளானும் சேஞ்ச் ஆகலை. சொன்ன மாதிரியே நம்மளுடைய WWE இந்த மேட்சை நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த மேட்சஸ் தான் நம்மளுடைய WWE எலிமினேஷன் சேம்பரில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். ஆனால் லாஸ்ட் நிமிஷத்தில் ஒரு சில பிரச்சனைகளால் இந்த மேட்சை ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அதாவது நம்மளுடைய சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து செக்ஸுவலி இஷ்யூஸ்னால காரணமாக வெளியில் WWE விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் நம்மளுடைய WWE ஒட்டுமொத்தமாக பிளான்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறது ரெசல்மேனியா 40ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, நம்மளுடைய செத் ரோலின்ஸு, நம்மளோட கோடி இவங்க 3 பேர்த்துக்குமே ரெசல்மேனியா 40ல 2 மேட்ச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE இப்போ சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய ரோமனும் நம்மளோட ராக்கும் இணைஞ்சு நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளோட கோடிக்கும் அகென்ஸ்டாக ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாடுவாங்க. அதாவது ரெசல்மேனியா நைட் 1ல் 2 பேர்த்துக்கும் அதாவது ரோமனும் ராக்கும் இணைஞ்சு நம்மளோட செத் ரோலின்ஸும் நம்மளோட கோடிக்கும் அகென்ஸ்டாக ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அப்படியே நம்மளுடைய செத் ரோலின்ஸு, நம்மளோட கோடி, நம்மளுடைய ராக்கு, நம்மளுடைய ரோமன் இவங்க 4 பேரும் டேக் டீம் மேட்ச் விளாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெசல்மேனியா நைட் 2ல் இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோமனும் கோடியும் வந்து அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவாங்க. இது 2வது மேட்ச்சு. ரோமனுக்கும் சரி நம்மளுடைய கோடிக்கும் இது 2வது மேட்ச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குது. இது நடந்த செத் ரோலின்ஸுக்கு நடந்தால் இதுவும் 2வது மேட்ச்சு. இவங்க 3 பேர்த்துக்குமே ரெசல்மேனியாவில் 2 மேட்ச்சு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லப்படுது. இந்த 3 பேர்த்துக்குமே 2 மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஒன் அண்ட் ஒன் அதாவது அவங்கவுங்க ஸ்டோரி லைனில் அவங்கவுங்க போனால் நல்லா இருக்குமா,
இல்ல இல்லப்பா நீ சொல்ற மாரியே நம்மளுடைய ரோமனும், ராக்கும் இணைஞ்சு கோடிக்கும் நம்மளுடைய சத்ருகன்ஸுக்கும் அகைன்ஸ்டா ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாண்டா நல்லாயிருக்கும். அது இல்லாம நம்மளுடைய ரோமனுக்கும், நம்மளுடைய கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் நடந்தா நல்லாயிருக்கும். இல்ல அது இல்லாம நம்மளுடைய சத்ருகன்ஸுக்கும், நம்மளுடைய ட்ரூ மக்கினருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் நடந்தாலும் நல்லாயிருக்கும் அப்டினாலும் ஓகே. இதில எந்த மேட்ச் நடந்தா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அதாவது WWE ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போறார் ப்ரோ. நீங்கள் இது உண்மையான நியூஸா அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான பதிவு தான் இது. அதாவது 2024க்கான 2K24ஓட கேமை நம்மளுடைய WWE லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு ஸ்டோரி லைனோட அதோட ஒரு பார்ட்டாக தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரி லைனை இப்போ கொண்டுட்டு போகிறாங்க. அதாவது அந்த கேமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து 2253 நாள் சாம்பியனாக இருக்கார். சாம்பியனாக இருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு அவரோட டைட்டிலை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவார். வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அதுக்காக ஒரு டோர்னமெண்ட்டை நம்மளுடைய WWE நடத்துவாங்க. அதாவது 2K24 கேமில் உண்மையாக இல்லை, அது கேமில் நடத்துகிறாங்க. அந்த கேமில் வந்து நடத்தி இதுக்கான ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட்டாக சம்மர் ஸ்லாமில் அதுக்கான அந்த அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக வின் பண்ணுற ஒரு ரெஸ்லர் கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த 2K24 கேமில் ஒரு ஸ்டோரி லைன் பார்ட் போய்கிட்டு இருக்கு. அதுதானே தவிர ரோமன் ரெயின்ஸ் ரியலாலாம் அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போகவே இல்லை. அது வந்து கேமுக்காக நம்மளுடைய WWE உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் தானே தவிர இது ரியலாக நடக்கவில்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நம்மளுடைய WWE மனசு வச்சா, அதாவது மனசு வச்சா இப்போ எப்படி நம்மளுடைய இந்த ஸ்டோரி லைன் பேஸ், அதாவது கேமில் ஸ்டோரி லைன் பேஸு எப்படி அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கான ஒரு டோர்னமெண்ட்லாம் போகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய WWE பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால், இத்தனை வருஷமாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை சாம்பியனாக வச்சுட்டாங்க. அல்குனோட ரெக்கார்டையும் முறியடிச்சிட்டாங்க. அதாவது இன்னும் முறியடிக்கல, நான் சொல்கிறேன். அதாவது முறியடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாகவும் இருக்கார். இப்படிப்பட்ட கனவு கோட்டையை நம்மளுடைய WWE ரோமனுக்காக உருவாக்கி வச்சு கட்டி வச்சுட்டாங்க. அதை வந்து ஒரு மேட்ச்சில் போய் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு மேட்ச் பண்ணி அந்த ரெஸ்லர்கிட்ட தோற்று அவர் சாம்பியன்ஷிப்பை விட்டுட்டு போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெக்கேட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன் நான். ஏன் நான் ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போகிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு கோட்டையை கட்டி வச்சு அது வந்து மழை, வெள்ளம், நிலநடுக்கம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கோட்டை இடிஞ்சு ஏதாவது சேதப்பட்டா பரவாயில்ல, சரின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா நம்மளா அந்த கோட்டையை கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கில் அந்த ஒரு கோட்டையை கட்டிட்டு திடீர்னு நம்மளா போய் அதை இடித்தா நல்லா இருக்குமா? அது எந்த அளவுக்கு இது இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் கட்டினது அப்படிங்கிறது பேரில் நிற்காது. அதாவது இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. திடீர்னு கட்டி இடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படும். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் இவ்வளோ தூரம் இத்தனை ரெக்கார்டு, இத்தனை வருஷமாக சாம்பியனாக இருந்தது சத்தியமாக தெரியாது. ஆனால் அவர் தோத்துட்டார், ஒரு ரெஸ்லர்கிட்ட அவர் தோத்துட்டார் அப்புடின்னா, அவர் தோத்ததை தான் பெருசாக பேசுவாங்களே தவிர, இத்தனை வருஷமாக சாம்பியனாக வச்சுருந்தது, இவ்வளோ ரெக்கார்டை முறியடிச்சது அப்படிங்கிறத யாரும் பேச மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேனே தவிர, ஒரு ரெஸ்லர் கூட மோதி அவர் தோத்துட்டு போனால் சத்தியமாக இது ஏற்றுக்கவும் படாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெக்கேட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ் அவரோட அதாவது எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சிட்டு அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்குமா? இல்லை அவர் ஒரு ரெஸ்லரோட மோதி தோத்துட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா என்னோட கருத்துப்படி நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.